ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கோடுகள் இல்லாத வரைபடம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மதுரை பாத்திமா கல்லூரியினுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி பா அஜிதா அவர்களை நூல் குறித்து கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் பெயர் கோடுகள் இல்லாத வரைபடம். இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியரை பத்தி ஒரு சின்ன முன்னுரை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இவர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, வங்காளம், இந்தி போன்ற நம் நாட்டு மொழிகளிலும், ஆங்கிலம், ஜெர்மன் போன்ற அயல்நாட்டு மொழிகளிலையும் இவருடைய நூல்கள் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டிருக்குது. 2018ஆம் ஆண்டு இவர் சஞ்சாரம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெறுகிறார். இவர் தேசாந்திரி அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை நடத்திட்டு வர்றாரு. இவருடைய இணையதளத்தின் பெயர் sramakrishnan.com. இந்த இணையதளத்துல இவர் நிறைய கட்டுரைகள், அப்புறம் குறும்படங்கள் இது எல்லாத்தையுமே அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்குமே வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அவனுக்கு சலிப்பு ஏற்படுது. அதற்கு அந்த அந்த அன்றாட வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற டைம்ல ஒரு சலிப்பு ஏற்படும் போது அதுல இருந்து ஒரு இடைவேளை, அதாவது ஒரு பிரேக் அவனுக்கு தேவைப்படுது. சரி, பிரேக் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தேவைப்படுது. அப்பதான் அவன் அடுத்து மீண்டும் அந்த வாழ்க்கையை நோக்கி அவன் அவன் மறுபடியும் புத்துணர்ச்சியோட அந்த வாழ்க்கையை அவன் தொடர்ந்து அவன் வாழ முடியும். அப்படி அந்த புத்துணர்ச்சியை தர விஷயங்கள்ன்றது மனிதனுக்கு மனிதன் வேறுபடதான் செய்யுது. ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்களை பார்த்துட்டு வர்றது ஒரு புத்துணர்ச்சி தர விஷயங்களா இருக்கும். ஒரு சிலருக்கு பயணம் மேற்கொள்வது ஒரு புத்துணர்ச்சி தர விஷயமா இருக்கும். இன்றைய பெரும்பாலான மக்களுக்கு பயணம் மேற்கொள்வதுங்கிறது ஒரு ஒரு நல்ல அனுபவத்தை தருது. அவங்க நல்ல மனசுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரதா, ஒரு ரிலாக்ஸான ஒரு விஷயமா இருக்குது. ஆஹ் இதுக்கு சரி, இன்றைய காலகட்டத்துல இது பொழுதுபோக்கு அம்சமாக பயணம் மாறிடுச்சு. ஏன்னா நிறைய வசதிகள் வந்திருக்குது பயணம் செய்யறதுக்கு. ஆனா முன்னாடி இருக்கிற காலத்துல பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஆனா பொழுதுபோக்குக்காக தான் பயணம் மேற்கொண்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பயணம் பொழுதுபோக்கை தாண்டி நிறைய காரணங்களுக்காக பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஆஹ் அது அது என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்றத நம்ம கட்டுரையில நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த அந்த ஒவ்வொரு கட்டுரையும் எதை சொல்லுதுன்னா, அந்த பயணம் ஒரு சில பயணங்கள் நன்மை நன்மை பயப்பதாகவும், ஒரு சில பயணங்கள் தீமை பயப்பதாகவும் நமக்கு தெரியப்படுத்துது. அப்படி நம்ம பார்க்கும்போது இவர் சரி, இத யாருடைய பயணங்கள் பத்தி ஆசிரியர் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ரா அவர்களுக்கு விருப்பமான உலக இலக்கிய ஆளுமைகளை பத்தி தான் இந்த பயண நூல்ல, இந்த கட்டுரையில அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கட்டுரை ஒவ்வொன்றுமே வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட அதை தொகுத்து இந்த இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இந்த நூல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆளுமையை பற்றி அவர் நிறைய புரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே ஒரு புத்தகத்தை நம்ம போற போக்குல படிச்சுட்டு போற மாதிரிதான் இருக்கும். நம்ம போற போக்குல படிச்சுட்டு போயிடுவோம். ஆனா அந்த அந்த எழுத்து அவர் அந்த எழுத்தாளருக்கு அந்த எழுத்து எழுதியிருக்கிறாரு, அந்த அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறாரு, இந்த வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் அந்த புத்தகத்தை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். அதை உணர்ந்து நம்ம படிச்சிருப்போம். அப்பதான் நம்ம அதோடைய அந்த புத்தகத்துடைய உணர்வு என்ன, அந்த எழுத்தாளருடைய உணர்வு என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த எழுத்துக்களுடைய நுட்பத்தை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு அதை என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு எஸ்ட்ரா அவர்கள் தன்னுடைய முன்னுரையில குறிப்பிடுறாரு. எழுத்தின் நுட்பங்களை அறிந்து கொள்ள எழுத்தாளனையும் அவனது புற அகச்சூழல்களையும் அது உருவாக்கும் பாதிப்புகளையும் அறிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்றாரு. இதை நான் புத்தகம் தொடங்குவதற்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை நான் படிச்சேன். அப்போ எனக்கு இது பெருசா ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு உணர்த்தல. ஆனா இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாக்கியம் எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியம் அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா இதுல ஒவ்வொரு கட்டுரையுமே அவர் எந்த அளவுக்கு அந்த ஆளுமையா இருக்கட்டும், இல்ல அந்த புத்தகத்தை அவர் அந்த ஆளுமை எழுதின புத்தகமா இருக்கட்டும், எந்த அளவுக்கு அவர் உணர்ந்து படிச்சிருக்கிறாரு அப்படின்றது இந்த கட்டுரை மூலமா அந்த ஒவ்வொரு கட்டுரையும் நமக்கு தெரியப்படுத்தும். ஏன்னா அந்த கட்டுரை ஒவ்வொன்றுமே நமக்கு அந்த புத்தகத்தை நமக்கு புத்தகத்தை அறிமுகப்படுத்துது. ஒவ்வொரு கட்டுரையும் ஒரு சில புத்தகங்களை நம்ம அறிமுகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. இந்த கட்டுரையில சரி, அந்த புத்தகத்தை பத்தி மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல தன்னுடைய கருத்து, அந்த ஆளுமை தொடர்பாக அல்லது அந்த புத்தகம் தொடர்பான தன்னுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் இந்த கட்டுரை ஒவ்வொன்றையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இதுல 11 கட்டுரைகள் மொத்தமாக இருக்குது. இதுல முதல் கட்டுரையா அவர் எதை சொல்லியிருக்காருன்னா, மார்க்கோ போலோவின் நெடும் பயணம்.
அது வந்து ஆங்கிலத்துல வந்து தி டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோ அப்படின்ற புத்தகத்தை அடியொற்றி தான் இந்த கட்டுரை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. மார்க்கோ போலோ நமக்கு தெரியும். ஆனா இந்த டிராவல்ஸ் ஆஃப் மார்க்கோ போலோல அது என்ன பேசுறாங்க அப்படின்னா, அவரே அவர் தன்னைத்தானே பத்தி எழுதிக்கிறாரு. மார்க்கோ போலோவின் அவருடைய வாழ்க்கை பற்றியும், அவர் சீனாவுக்கு மேற்கொண்ட பயணம் பற்றியும் தான் இந்த நூல் வந்து பேசுது. இவர் வந்து இவரோட பயணம் வந்து எந்த நோக்கத்துக்காக வந்து பயணம் மேற்கொள்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வணிகத்தின் பொருட்டு இவருடைய பயணம் வந்து தொடங்குது. ஏன்னா இவருடைய குடும்பமே இந்த வணிகம் சார்ந்த குடும்பம் அப்படின்றதுனால, இவருடைய முதல் பயணம் வணிகம் பொருட்டு தான் வந்து இவர் பயணம் மேற்கொள்றாரு. அப்படி அவர் முதல்ல போறது நாடு வந்து சீன நாடு. இந்த சீன நாட்டுக்கு போறதுக்கு இவருக்கு எடுத்துக்கொண்ட காலம் வந்து 9 ஆண்டுகள். இவர் அந்த சீனாவை சென்றடையறதுக்கு 9 ஆண்டு காலம் ஆகுது. சரி நம்மலாம் என்ன நினைப்போம், இப்போ 9 ஆண்டு காலம் ஆகுது. நம்ம இப்பதான் இன்னொரு முறை நம்ம போறதுக்கு நம்ம யோசிப்போம். ஆனா அவர் மீண்டும் இன்னொரு முறையும் அவர் சீனாக்கு போயிருக்கிறாரு. 2வது முறை போகும்போது அவர் நிறைய அல்லல் பட்டிருக்கிறாரு. அதெல்லாமே இங்க வந்து குறிப்புகளா வந்து ஆசிரியர் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அப்படி அவர் 2வது முறை போய் அங்க சென்று சேரும்போது, அங்க வந்து மன்னராக இருப்பவர் வந்து குப்லா கான் அப்படின்ற ஒரு மன்னர் இருக்கிறாரு. இவங்க 2 பேத்துக்கும் நட்பு ஏற்படுது. இதுக்கப்புறம் சீனால அவருக்கு நடந்த விஷயங்கள், அவருக்கு அங்க என்னென்ன பார்த்தாரு, அங்க என்னென்ன மாதிரியான இவருக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான செய்திகள் தான் வந்து இந்த முதல் கட்டுரையில சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 2வது கட்டுரை வந்து இபின் பத்தூதாவின் இந்தியா. அதாவது இதோட ஆங்கில நூலோட பேர் வந்து டிராவல்ஸ் ஆஃப் இபின் பத்தூதா. இவருடைய பயணம் வந்து ஒரு புனித பயணமாக தொடங்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு இஸ்லாம் குடும்பத்தை சார்ந்தவர். இளமையிலேயே இவருக்கு வந்து இஸ்லாம் தொடர்பான கல்வி வந்து போதிக்கப்படுவதால, தன்னுடைய 20வது வயதிலே இவர் மெக்காவுக்கு வந்து புனித பயணம் மேற்கொள்றாரு. சரி அவர் போற வழியில நிறைய வந்து நிலக்காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்து இவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஒரு புனித பயணம் மேற்கொண்டோம்னா, மீண்டும் நம்ம வீட்டுக்கு வந்துரும். ஆனா இவருக்கு வந்து வீட்டுக்கு போகணுன்ற எண்ணம் வரல. மாறாக அங்கேயே இருந்து மெக்காவுடைய தினசரி வாழ்க்கையை வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே வந்து இருந்துக்கிறாரு. 2 வருஷமா அவர் அங்க இருக்கிறாரு. அப்படி அங்க இருக்கிற சமயத்துல அவருக்கு இன்னொரு ஒரு ஆசையும் வந்து ஏற்படுது. உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்லாம் அரசர்களையும் சென்று நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை ஏற்படுது. இப்படிதான் வந்து அவருடைய பயணம் வந்து தொடங்குது. ஒரு புனித பயணத்துல ஆரம்பிச்சு, அவர் உலகுல இருக்க எல்லா அரசரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்படி அவர் இந்தியாவுக்கு வராரு. அதுதான் வந்து அவருடைய நூல்ல அந்த நூல அதுதான் வந்து இந்த நூல்ல வந்து பேசியிருக்கிறாங்க. அப்படி அங்க வந்து இருக்கிற நம்ம இந்தியால வந்து அந்த டைம்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் வந்து முகமது பின் துக்ளக் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இவங்க 2 பேத்துக்குமான அறிமுகம் எப்படி இருந்துச்சு? முதல் சந்திப்பு எப்படி இருந்துச்சு? முகமது பின் துக்ளக்குடைய குணங்கள், அவர் வந்து எப்படி தவறு செய்தவருக்கு எவ்வளவு கொடூரமான தண்டனை எல்லாம் கொடுக்கிறாரு. இந்தியா அந்த டைம்ல எப்படி இருந்ததுன்ற எல்லா விஷயத்தையும் வந்து தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுல ஒரு சில குறிப்புகளை வந்து இங்க ஆசிரியர் அவர்கள் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து அல்பர்க்யூ வாசனையின் சரித்திரம். 3வது கட்டுரை. இதுல நம்ம அந்த தலைப்பிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அல்பெர்க்யூ அப்படின்றவர் வந்து எதற்காக வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, வாசனை திரவியங்கள் அது சம்பந்தமான வணிகத்தை வந்து கைப்பற்றுவதற்காக தான் இவர் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அப்போ நம்ம முன்னாடி காலத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து பெரும்பாலான மக்கள் எதுக்கு வருகை தந்திருக்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வணிகம் செய்யறதுக்கு பொருட்டு தான். அப்படிங்கும்போது அரேபியர்கள் முதலாக நம்ம நம்ம கிட்ட இருக்கிற வாசனை திரவியங்களை வாங்கி அவங்க வந்து வணிகம் செஞ்சிருக்கிறாங்க. இத பொறுத்துக்க முடியாத டச்சுக்காரர்களும், போர்த்துகீசியர்களும் இவங்களுடைய இந்த வணிகத்த வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு 2 பேருமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அல்பெக்யூங்கிறவர் வந்து வராரு. இவர் வந்து ஒரு அரச வம்சாவளியை சார்ந்தவர் அப்படின்றதுனால இவருக்கு நிறைய வந்து சலுகைகள் கிடைக்குது. இதன் காரணமாக அதே மாதிரி இவர் அதிகார எண்ணம் கொண்டவராக வந்து இருக்கிறார். இவருடைய இந்த அதிகார வேட்கையை பயன்படுத்தி போர்ச்சுகீசிய அரசு வந்து இந்தியாவுக்கு வந்து இவரை அனுப்பி வைக்குது. இவர் இந்தியாவுக்கு வந்து நிறைய அழிவுகள் வந்து மேற்கொள்றாரு. நிறைய ஆஹ் அந்த இயற்கை வளங்களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மக்களை வந்து இவர் கொல்றாரு. இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் வந்து இந்தியாவுக்கு வந்து இழைக்கிறாரு. அதே மாதிரி இங்க வந்து இவர் தன்னுடைய நூல்ல வந்து இந்தியாவை பற்றிய வந்து ஒரு குறிப்பாக அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்தியா ஒரு வாசனையின் நாடு அப்படின்னு வந்து அவர் குறிப்பிடுறாரு. அந்த அளவுக்கு இவருக்கு இந்தியா மீது ஒரு ஆர்வம் வந்ததுக்கு காரணமே வந்து இந்த வாசனை திரவியங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவருடைய ஒரு பயணம் வந்து அந்த வணிகத்தை கைப்பற்றும் நோக்கோட தான் இவருடைய பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து அவர் எப்படியெல்லாம் வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு எல்லாமே வந்து இந்த கட்டுரையில வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வாஸ்கோ ட காமாவின் கப்பல். இவரும் வந்து நம்ம வாஸ்கோ ட காமா பத்தி நம்ம நிறைய வந்து பள்ளிகள்ல படிச்சிருப்போம்.
ஆனா வந்து அவர் இந்த அளவுக்கு கொடுமையானவரா அப்படின்றத நான் இந்த கட்டுரை படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அவரு முதலாக அவர் இந்தியாவுக்கு வரும்போது கோவாக்கு வராரு. அங்க இருக்கிற ஆதி காலத்துல வந்து கோவா வந்து பழங்குடிகள் வாழ்கின்ற ஒரு இடமா தான் இருந்திருக்குது. அவர் வந்த உடனே பழங்குடிகள வந்து அங்க இருக்கிற எல்லா பழங்குடி மக்களையும் அழிச்சுட்டு, கோவா கோவா வந்து தன்னுடைய கிறிஸ்தவத்துடைய ஒரு ராஜ்யமாக வந்து அவர் அமைச்சுக்கிறாரு. அப்படிதான் வந்து தன்னுடைய பயணத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கிடையில நெறைய வந்து அவரு அந்த போற போக்குல கப்பல வந்து கைப்பற்றுவது, இந்த மாரி நெறைய ஒரு கொடுமையான விஷயங்கள் எல்லாமே வந்து இவர் செய்றாரு. இவர் வந்து ஒரு கப்பலுடைய கேப்டனாக வந்து வந்து பணிபுரிந்தவர் தான். இவரும் இவர் சகோதரரும் சேர்ந்து தான் வந்து இந்தியாவுக்கு வந்து பயணம் மேற்கொள்றாங்க. 4 கப்பல்களோட வந்து பயணம் மேற்கொள்றாரு. இவங்க வந்து ஒரு கப்பலுடைய கேப்டன் அப்படின்றதுனால, இவருக்குன்னு வந்து ஒரு சில நிபந்தனைகள் வந்து போர்ச்சுகீஸ் அரசு வந்து நிரு அ கொடு கொடுக்குறாங்க. இந்தந்த நிபந்தனைகள் வந்து அந்த நிபந்தனைகளுக்காகவே இவர் வந்து இந்த மாரி கொடுமைகள் வந்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. ஆனாலும் வந்து அவருக்கு இயல்பாவே அவர் இந்த கொடுமைகள் செய்யக்கூடியவர் தான். அப்படிங்கும்போது நம்ம அடுத்ததா வந்து பார்க்க போறது வந்து அல்பெரோனி சரித்திரத்தின் சாட்சி. பொதுவாவே வந்து சரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதுல வந்து உண்மையும் இருக்கலாம், புனைவும் இருக்கலாம். நம்ம ஏன்னா அதுல பொய், புனைவு எல்லாமே இருக்கலாம். ஏன்னா வந்து காலத்துக்கு ஏற்றார் போல தங்களை வந்து தங்கள் இனத்தையோ, தங்கள் மொழியை எதையாவது வந்து நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நெறைய புனைவுகள் வந்து வந்து அவங்க வந்து சேர்த்துக்குவாங்க இடைச்செருகல் மாதிரி. அப்படி நம்ம பார்க்கும்போது, அ இந்தியாவுல வந்து நெறைய வரலாறுகள் வந்து இருக்குது. அதுல வந்து எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் வந்து புனைவு அப்படின்னு நம்ம வந்து தேடணும்னா, அதுக்கு வந்து வரலாற்று ஆசிரியர்கள் அதுக்கு அந்த பணிய வந்து அவங்க மேற்கொள்ளணும். அப்படி வந்து மேற்கொண்டவர் தான் ரோமிலோ தாபர். இவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, சோமநாத்பூர் அப்படின்ற ஒரு 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 இடத்த பத்தி, அதுல இருக்கிற அந்த கோவில பத்தி வந்து ஒரு நூல் எழுதுறாரு. ஆம் இவர் அந்த ஸ் அந்த 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 நூலின் பேர் வந்து சோமநாதா த மெனி வாய்ஸஸ் ஆஃப் ஹிஸ்டரி. இந்த சோமநாத்பூர பத்தி அவர் ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவுல வந்து எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகின்ற ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கஜினி முகமது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து அவருக்கு ஒரு மதம் சார்ந்த ஒரு அடையாளத்தினாலேயே, அவர் வந்து நெறைய முறை வந்து இந்தியாவுல வந்து சர்ச்சைக்குள்ளான மனிதராக வந்து இருக்கிறார். இங்க இருக்கிற இந்திய மக்கள்ல ஒரு சிலர் வந்து அவர வந்து கெட்டவரா அப்படின்ற மாரி தான் கெட்டவரா தான் பார்க்குறாங்க. ஆனா இதே கஜினி ஆ பாகிஸ்தான்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீரத்தில் சிறந்த ஒரு தலைவனாக வந்து அவங்க கொண்டாடுறாங்க. இப்படி ஒருத்தருக்கு 2 விதமான முகம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப இதுல எது உண்மை, எது புனைவு அப்படின்னு சொல்லி எடுத்தது தான் வந்து இந்த சோம்நாத்பூர். இவருக்கும் சோம்நாத்பூருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் படையெடுத்து வந்தபோது, சோம்நாத்பூர்ல இருக்கிற ஒரு கோவில தான் வந்து இவர் அழிச்சிருக்கிறாரு. அத நெறைய எல்லாத்தையுமே சூறையாடி, அங்க இருக்கிற தங்கம், வெள்ளி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இவர் தன்னுடைய நாட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்போ இது காரணம் வந்து இவரு தான் அப்படின்றதுனால, இவர எல்லாருமே குற்றம் சாட்டு இன்றைய அளவு வரைக்கும் இவர குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. அப்போ இதுல எது உண்மை? இது உண்மையாவே வந்து இவர் இப்படி பண்ணியிருக்கிறாரா? இந்த மாதிரியான விஷயங்கள வந்து பார்க்கறதுக்கு தான் இந்த சோம்நாத் போர பத்தின இவர் எழுதின ஒரு புத்தகம். சரி இந்த புத்தகத்துக்கும் அல்பெரூனிக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ அல்ப அல்பெரூனி வந்து ஆ கஜினி முகமதுக்கு வந்து அவர் படையெடுத்து வரும்போது அவர் கூட வந்தவர் தான் இந்த அல்பெரூனி. அப்போ படையெடுத்து வர சமயத்துல வந்து அவரு படையெடுத்துட்டு மீண்டும் வந்து தன்னுடைய நாட்டுக்கு போகும்போது, அல்பெரூனி மட்டும் இல்ல. நான் இங்கேயே வந்து இந்தியாவிலே தங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருந்து ஒரு கலாச்சார தூதரா வந்து நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு, அவர் அனுமதி பெற்று, அதுக்கப்புறம் ஃபுல்லா இந்தியாவிலே வந்து அவர் இங்க இங்க இருக்கிறாரு. அப்புறம் இங்க இருந்து அவர் நெறைய வந்து மொழிகள் கத்துக்கிறாரு. நூல்கள் எழுதுறாரு. அப்படி அவர் அதே மாரி இந்தியாவ இங்க நெறைய விஷயங்கள வந்து அவரு கண்கா க கவனிச்சுட்டே வராரு. அப்படி அவர் எழுதின குறிப்புகள் தான் அந்த குறிப்புகளோட புத்தகம் தான் அல்பரூனியின் இந்தியா. இன்றைய அளவும் கூட அல்பரூனியின் இந்தியான்ற புத்தகத்த வச்சு தான் நெறைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்றாங்க. இதையும் ஒரு மூல நூலாக வச்சு நெறைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய ஆய்வ வந்து மேற்கொள்றாங்க. காரணம் வந்து இவரு கஜினி முகமது கூட இருந்த ஒரு ஒரு நபர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. அப்ப இவர் வந்து ஒரு முக்கியமான சரித்திரத்துல ஒரு சாட்சியாக இவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான், இவர வந்து இப்படி இந்த அல்பெரூனி சரித்திரத்தின் சாட்சி அப்படின்ற மாரி இந்த கட்டுரையோட தலைப்பு வந்து அமையுது. ஆ இதுல வந்து சோம்நாத் போர பத்தியும் இதுல ஆசிரியர் வந்து நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக வந்து ராபர்ட் பியரின் துருவ சாகசம் அடுத்த கட்டுரை. இது வந்து துருவ சாகசம் சொல்லும்போதே நமக்கு தெரியும். இவர் வந்து எதற்காக பயணம் மேற்கொண்டார்ன்னு சொல்லி. வடதுருவத்தை அடையறதுங்கிறது அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய விஷயம். அ அது 15ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த வடதுருவத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து மக்களிடையே வந்து பரவலாக வந்து இருந்துச்சு. அப்போ ஒரு 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 பக்கம் மக்கள் வந்து அந்த வடதுருவத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் மக்கள் வந்து வடதுருவத்துக்கு போறதுக்கு தேவையான கருவிகளை வந்து தயாரிச்சு அதை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப கருவிகள் எல்லாமே வந்து ரொம்ப வேடிக்கையான கருவிகளா இருந்துச்சு. நம்ம அதை படிக்கும் போதே நமக்கு தெரியும். அதை எப்படி ரொம்ப வேடிக்கையான கருவிகளா வந்து இருக்குது. அப்படி வலதுருவத்திற்காக வந்து ஒரு 300 வருட காலம் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய மக்கள். ஆனா யாராலையுமே அங்க வந்து அந்த வடதுருவத்துக்கு போக முடியல. அப்போ அப்பதான் வந்து ராபர்ட் பியரி வந்து வர்றாரு. இவர் வந்து இளவயதுல இருந்தே அந்த மலையேற்றத்துல வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டவரா வந்து இருக்கிறாரு. இவர் நிறைய முறை முயற்சி செஞ்சு அதுல பின்வாங்கியிருக்காரு. அப்பதான் வந்து இத வந்து கேள்விப்பட்ட அமெரிக்க அதிபர் வந்து இவருக்கு நிறைய செலவுகள் செஞ்சு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்போ இவரு அப்படி மேற்கொண்ட ஒரு பயணம் தான் அப்படி மேற்கொண்ட பயணம் தான் அந்த வடதுருவத்துக்கு மீண்டும் அவரு போறாரு. அங்க வந்து அவரு முக்கியமா இவருடைய நூல்ல வந்து அதிக அளவுல பேசப்பட்டிருக்கிறது வந்து எஸ்கிமோக்கள் பத்தி. நமக்கு எஸ்கிமோக்கள் பத்தி நம்ம சின்ன வயசுல நம்ம புத்தகங்கள்ல பார்த்திருப்போம். அவங்க எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அப்போ இவருடைய நூல் படிக்கும்போது நமக்கு நிறைய எஸ்கிமோக்கள் பத்தின நிறைய குறிப்புகள் தெரிய வரும் அப்படின்றது ஆசிரியருடைய கட்டுரை மூலமா தெரிய வருது. ஏன்னா இவரும் எஸ்ரா அவர்களுமே தன்னுடைய நூல்ல வந்து நிறைய எஸ்கிமோக்கள் பத்தி பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கே ஒரு வியந்து பார்க்குற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க பயன்படுத்துற அந்த நாய் பத்தியும் வந்து தன்னுடைய நூல்ல வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அப்படி ஒரு அவர் எந்தெந்த சவால்களுக்கு இடையில அந்த வடதுருவத்த வந்து அவரு தொடுறாரு, அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இந்த கட்டுரையில பேசியிருக்காங்க. இது வந்து 1909ஆம் ஆண்டு அவர் வடதுருவத்தை வந்து தொடுறாரு. அவரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவர் மேல ஒரு சர்ச்சை வைக்கப்படுது. அது என்ன மாதிரியான சர்ச்சை? அது எல்லாமே வந்து இந்த நூல்ல வந்து அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக பௌத்த ஞானத்தை தேடி யுவான் ஸ்வாங். ஆ யுவான் ஸ்வாங்னாலே எனக்கு தெரியும். அவர் வந்து ஒரு தத்துவவாதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்போ இவர் வந்து இவருடைய பயணம் வந்து எதை நோக்கியதாக இருக்குன்னா, அறிவை தேடிய ஒரு பயணமாக தான் இவருடைய பயணம் வந்து இருந்திருக்குது. இவர் சிறு வயதிலேயே துறவியாக புத்த துறவியாக வந்திருக்கிறாரு. அப்புறம் புத்த மடாலயத்துல சேர்ந்து நிறைய மொழிபெயர்ப்பு பணிகள் செய்றாங்க. இவருக்கு வந்து ஒரு முறை வந்து ஒரு கனவு வருது. இந்த மாதிரி புத்தர் வந்து இந்தியாவுல வந்து தியானம் செஞ்ச ஒரு மரத்திற்கு பக்கத்துல வந்து இவர் உட்கார்ந்து தியானம் செய்ற மாதிரி கனவு வருது. இந்த கனவு வந்து தன்னுடைய அடிமானத்துல இருக்கிற அந்த விருப்பம் தான் இந்த கனவா வந்திருக்கு. இந்த கனவை நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியாவை நோக்கி இவரோட பயணம் வந்து ஆரம்பிக்குது. இதுல நிறைய இடையூறுகள் வருது. ஏன்னா நடந்தே வந்து சீனால இருந்து இந்தியாவுக்கு வருதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த இடையூறுகளை தாண்டி இவர் வந்து அங்க வந்து வராரு. அப்புறம் இங்க இருந்து நாலந்தா பல்கலைக்கழகம் சேர்ந்து அவர் என்னென்ன படிக்கிறாரு, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாரு அப்படின்றது தான் இந்த யுவான் ஸ்வாங் பற்றிய இந்த ஒரு கட்டுரை வந்து அமையுது. அடுத்ததாக வந்து அடுத்ததாக வந்து டென்சிங் எவரெஸ்டின் தனிமை அப்படின்ற ஒரு கட்டுரை. இவர் வந்து எவரெஸ்ட் மலையை வந்து எப்படி இவர் அடைஞ்சாரு? டென்சிங் அப்படின்றவரு தான் இந்த கட்டுரையோடைய உள்ள இருக்கிற விஷயங்கள். எப்படி வடதுருவத்தை அடைவதற்கு அவரு முயற்சி செய்தாரோ, அது போல டென்சிங் அப்படின்றவரும் அவரோட சேர்ந்து எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிற இருவரும் சேர்ந்து கூட்டு முயற்சியாக எவரெஸ்டை அடைந்த இந்த கதை தான் இந்த கட்டுரையா வந்து இங்க ஆசிரியர் வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நடையால் வென்ற உலகம். எனக்கு இந்த புத்தகத்தை ரொம்ப பிடிச்ச ஒரு தனித்துவமான ஒரு கட்டுரையா வந்து நான் இந்த கட்டுரை வந்து பார்க்கிறேன். இதுல வந்து சதீஷ்குமார் அப்படின்றவர் தான் இதுல பேசப்பட்டிருக்கிற ஆளுமை. இவர் வந்து ஒரு சமண துறவியாக இருக்கிறாரு. அப்புறம் வினோபாவேவுடைய கொண்ட ஈடுபாடு காரணமாக இவர் வந்து அவரோட சேர்ந்து பாத யாத்திரை வந்து மேற்கொள்றாரு. அந்த சமயத்துல வந்து அவருக்கு ஒரு நிகழ்வை வந்து அவர் பார்க்கிறாரு. ஒரு 90 வயது முதியவர் வந்து அணு ஆயுத எதிர்ப்புக்கு எதிராக போராடி சிறையில் அடைக்கப்படுறாரு. அப்ப இந்த ஒரு அப்போ அவருக்கு வந்து இந்த நிகழ்ச்சிய கேள்விப்பட்டுட்டு, ஒரு 90 வயது முதியவர் வந்து இவ்வளவு இப்போ இந்த காலத்துல போய் அவர் சிறையில அடைப்பட்டிருக்காரு. நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு ஒரு எண்ணமாவே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்பந்தான் அவர் வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. நடைப்பயணமாகவே உலகம் முழுவதும் சுற்றி இந்த உலக சமாதானத்துக்காகவும், அணு ஆயுத எதிர்ப்புக்காகவும் நம்ம போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முடிவெடுக்கிறாரு. அப்போ வினோபாவை கிட்ட போய் இந்த விஷயத்த வந்து எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி நான் அப்படி நடைப்பயணம் மேற்கொள்ளலாம்னு இருக்கேன்னு சொல்லும்போது, அவர் வந்து இத பாராட்டுறாரு. அதே சமயம் 2 நிபந்தனைகள் வைக்கிறாரு. அதில் 2வது நிபந்தனை நான் முதல்லயே சொல்லிர்றேன். அது வந்து என்னன்னா, சைவ உணவு மட்டும் தான் சாப்பிடணும். அசைவ உணவ சாப்பிடக்கூடாது. சரி, இது ஒரு சுலபமான நிபந்தனை. ஆ முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, நீங்க பயணத்துக்காக காசோ, பணமோ எடுத்துட்டு போகக்கூடாது. கையில நீங்க காசோ, பணமோ வச்சுக்க கூடாது பயணத்துக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான நிபந்தனை கேட்கும்போது யாருக்குனாலும் ஒரு தயக்கம் ஏற்படும். எப்படி உலகம் ஃபுல்லா சுத்த போறோம்? ஒரு கையில காசு பணம் இல்லாம எப்படி நம்மளால போக முடியும்? அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு எ தோணியிருக்கலாம். ஆனா அவருக்கு வந்து தோணல. அவர் வந்து தயங்காம வந்து அவர் அந்த
பயணத்தை வந்து மேற்கொள்றாரு. இவரோட சேர்ந்து அவருடைய நண்பர் மேமோன் அப்படின்றவரும் இந்த இருவரும் சேர்ந்து பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் நான் இந்த கட்டுரையில வந்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து பாகிஸ்தான வந்து நம்ம நோக்கி அவர் போய்க்கிட்டு இருக்காரு. போகும்போது அங்க வந்து அவரு அந்த அவர் கூட வந்த நண்பர், அதாவது மேமோன் தாண்டி இன்னொரு ஒரு நண்பரும் அவர் கூட வந்து வழி அனுப்புறதுக்காக வராங்க. அப்போ ஒரு 3 சாப்பாடு பொட்டலங்கள வந்து அவர் கையில குடுக்குறாங்க. "நீங்க போறது பாகிஸ்தான். அங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமோ என்னவோ எனக்கு தெரியாதனால நீங்க இந்த சாப்பாடு வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து மறுக்கிறாரு. ஏன் அப்படின்னா, "நான் வந்து இன்னொரு மனிதன் மீது நான் நான் நம்பிக்கை வைக்கவில்லைன்னு அப்படின்ற ஒரு அர்த்தம் ஆயிடும். நான் சாப்பாடு பொட்டலத்த இப்ப நான் வாங்குனேன் அப்படின்னா, இன்னொரு நண்பன் மீது இன்னொரு சக மனிதன் மீது நான் நம்பிக்கை வைக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும். நான் வந்து இந்த பயணத்த வந்து ஒரு மனிதத்தின் மீது நம்பிக்கை வச்சு தான் இந்த பயணத்த நான் மேற்கொள்றேன். அதனால வந்து நான் அந்த சாப்பாடு பொட்டலத்த வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அவரு வேண்டான்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி என்னதான் சொல்லிட்டு போனாலுமே அவருக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட பின்பம் அந்த பாகிஸ்தான பத்தி நமக்கான பின்பம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம், நமக்கு இணையதளமோ, டிவிலயோ எப்படி நமக்கு காமிக்கிறாங்கங்கிறது தெரியும். அப்ப அதே அதே பீதி அவங்களுக்கும் இருக்குது. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அங்க அவங்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுக்கு நெறையாவே நடக்குது. அது என்னென்ன நடந்திருக்குது? அவர் எப்படி வந்து உலகம் முழுவதையும் வந்து தன்னோட எந்த ஒரு காசு, பணமும் இல்லாம அவர் எப்படி வந்து அந்த உலகத்தை சுற்றி பார்த்து வந்தாரு? உலகத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்டாரு? அப்படின்றது வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த கட்டுரையோட சாராம்சமே வந்து இந்த ஒரு விஷயம் தான். சக மனிதன் மீது நம்பிக்கை வைத்து தான் இந்த பயணமே வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அழகா வந்து இந்த கட்டுரையில வந்து அவரு ஆசிரியர் அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதுபோல அடுத்த கட்டுரையும் அதே மாதிரி தான். லுடேவிக் ஹப்லர் சாலை திறந்து கிடக்கிறது. இதுவும் வந்து ஒரு சக மனிதன் மீது நம்பிக்கை வைத்து தொடங்கப்பட்ட ஒரு பயணமாக தான் வந்து பார்க்கிறோம். நம்ம லிஃப்ட் கேட்டோம்னா, யாருமே நமக்கு அந்த அளவுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். குடுக்க மாட்டோம். லிஃப்ட் குடுக்க மாட்டோம். ஆனா, இது லிஃப்ட் கேட்டு நம்ம ஒரு பயணம் மேற்கொள்ளணும்னு நெனச்சவர் தான் இந்த லுடேவிக் ஹப்லர் அப்படின்றவரு. இவரு 25 வயசுல தன்னுடைய இந்த பயணத்த வந்து லிஃப்ட் கேட்டு நம்ம அந்த பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நெனைக்கிறாரு. 2003ஆம் ஆண்டு இந்த பயணத்த ஆரம்பிக்கிறாரு. ஆ தங்குறதுக்கும், உணவுக்காக மட்டுமே வந்து இவரு $10 காசு சேர்த்து வச்சுக்கிறாரு. ஒரு நாளைக்கு $10 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதே வந்து அவரு தனக்கு நிபந்தனை விதிச்சுக்கிறாரு. வெறும் லிஃப்ட் கேட்டு மட்டுமே அவர் 59 நாடுகள் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து கப்பல் ஏறிய ஒட்டகச்சிவிங்கி. நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே மனிதர்களுடைய பயணம் தான். இங்க வந்து ஒரு விலங்கோட பயணத்தையும் வந்து ஆசிரியர் வந்து கடைசியா வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஒட்டகச்சிவிங்கி வந்து ஊரு நம்ம ஊரோடைய ஒரு விலங்கு கிடையாது. அது எப்படி வேற ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கு. வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு எப்படி வந்திருக்க முடியும்? அப்படின்றத வந்து அப்படின்றத வந்து இந்த இதுல வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. வாய்ப்பு வழங்கிய அஞ்சரி தும்பி இலக்கிய வட்டத்திற்கு நன்றி. நன்றி. உண்மையிலே சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுக உரை. ஏன்னா வரலாறு என்பது மிக முக்கியமானது. பயணத்தின் மூலமாகத்தான் நான் பல வரலாறுகளையும் அறிந்திருக்கின்றோம். அதை சொல்லும் பொழுதெல்லாம் தன் பள்ளி பாடத்தில் படித்ததோடு இணைத்து இணைத்து அஜிதா அவர்கள் பேசினார்கள். அது வந்து ரொம்ப சிறப்பாகவும் கூடுதலாக அது மீதான ஒரு ஈர்ப்பையும் நமக்கு வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. எனவே அந்த கோடுகள் இல்லாத வரைபடம் நூல் குறித்து பேசிய அஜிதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.